ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஸ்ரீமன் நாராயணியம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம். நாராயண பட்டத்திரியும் ஸ்ரீ குருவாயூரப்பனும் பேசிய வரலாறு. நம் குருவாயூரப்பனை தரிசனம் செய்ய பக்தியுடன் செல்லும்போது இடது பக்கம் உள்ள திண்ணையில் ஒரு செப்பு பட்டயம் இருக்கின்றது. அதில் மலையாளத்திலும் தமிழிலும் நாராயண பட்டத்திரி நாராயணியம் எழுதிய இடம் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த இடத்தில்தான் பட்டத்திரி 100 நாட்கள் அமர்ந்து நாராயணீய நாயகனான குருவாயூரப்பனின் பெருமையை ஸ்ரீமத் பாகவதத்தின் சாரமான நாராயணீயம் என்பதாக எழுதினார். உடனே நாராயணிய பட்டத்திரி 1560ஆம் ஆண்டு பாரத புழா ஆற்றின் வடகரையில் திருநாவா என்ற விஷ்ணு கஷேத்திரத்திற்கு சமீபத்தில் மேல்பத்தூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவரது தகப்பனார் மாத்ருதத்தர் இவருக்கு சிறு வயதில் கல்வி கற்றுக் கொடுத்தார். பிறகு இவர் ரிக்வேதத்தையும் தர்க்க சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்தார். இவர் வியாக்கரணம் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருத இலக்கணத்தையும் பயின்றார். இவர் தன் இளமையிலேயே கல்வியை கசடர கற்று முடித்தார். ஒரு நாள் இவரது குருவான அச்சுத பிஷாரடி இவரை அழைத்து, இன்றோடு உன் குருகுல வாசம் முடிகிறது. உனக்கு சமஸ்கிருதத்தில் எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டேன். இனி நீ உன் இல்லத்திற்கு சென்று திருமணம் செய்து கொண்டு தேவர்களுக்கு பண்ண வேண்டிய யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் செய் என்று கூறி ஆசீர்வதித்தார். இதை கேட்ட பட்டத்திரி அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்து, குருவே, இத்தனை காலமும் சமஸ்கிருதத்திலேயே மிகவும் கடினமான வியாக்கரணத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் குரு தட்சணையாக என்ன தரட்டும் என்று பணிந்து கேட்டார். அப்பொழுது குரு, எனக்கு எந்த குரு தட்சணையும் வேண்டாம். குருவுக்கு யாரும் தட்சணை கொடுக்க முடியாது. ஒரு குருவுக்கு அவன் சீடன் கொடுக்கும் சிறந்த தட்சணை அவன் கற்ற பாடத்தை மற்றவருக்கும் குற்றமில்லாமல் கற்றுக் கொடுப்பதுதான். அப்படியும் நீ குரு தட்சணை கொடுக்க நினைத்தால் நீ கற்ற சமஸ்கிருதத்தை தட்சணை வாங்காமல் எல்லோருக்கும் கற்றுக்கொடு, அதுவே எனக்கு போதும் என்று கூறினார். பட்டத்திரி குருவிடம், குருவே, நீங்கள் சொன்னது போலவே நான் செய்கிறேன். ஆயினும் நான் தங்களுக்கு ஏதாவது ஒரு தட்சணை தர விரும்புகிறேன் என்று கேட்டார். இதை கேட்ட குரு, உன்னால் எனக்கு என்ன தர முடியும் என்று சொல். அதை வாங்கிக் கொள்ள முடியுமா முடியாதா என்று நான் சொல்கிறேன் என்று கூறினார். பட்டத்திரியின் விடாப்பிடியான வேண்டுகோளுக்கு ஒரு காரணம் இருந்தது. அவரது குருவான அவருக்கு வாதரோகம் இருந்தது. அவரால் தன் கை கால்களை நகர்த்தக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலும் அவர் தன் சீடர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். தினமும் அவரை 10-20 பேர் சீடர்கள் குளிப்பாட்டி அவரை கொண்டு வந்து ஒரு நாற்காலியில் உட்கார வைப்பார்கள். அந்த நிலையிலேயே அவர் தன் சீடர்களுக்கு பாடம் நடத்துவார். இதனை தினமும் கண்ணுற்ற பட்டத்திரிக்கு இவரது நோயை நாம் ஏன் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று தோன்றியது. இவர் குருகுலம் சேர்ந்த முதல் நாளிலிருந்தே நம் குரு இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு பாடம் நடத்துகிறாரே, நாம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்தது. இப்பொழுது அதை கேட்டே விட்டார். குருவே, நீங்கள் உங்கள் வாத நோயை எனக்கு ஆவாகனம் செய்து கொடுங்கள். வாத ரோக நிவர்த்தி என்ற குரு தட்சணையை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அந்த மகிழ்ச்சியுடன் நான் இந்த குருகுலத்தை விட்டு செல்வேன். உங்களால் அந்த மாதிரி தத்தம் செய்ய முடியும். ஏனென்றால் நீங்கள் சிறந்த சித்த புருஷர். நீங்கள் உங்கள் கர்ம பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் உங்கள் கைகளில் நீரை எடுத்து ஆவாகனம் செய்து எனக்கு தத்தம் செய்து கொடுத்தால் உங்கள் வாத நோய் சரியாகிவிடும். அது உங்களால் முடியும் என்று கூறினார். இதை கேட்ட குரு சிரித்துக்கொண்டு சொன்னார், ஒரு குருவானவன் தன் சிஷ்யனுக்கு ஆத்ம ஞானத்தையும் கல்வி கேள்விகளையும் சாஸ்திரங்களையும் சகல வித்தைகளையும் கடவுள் பக்தியையும் புராணங்களையும் போதிக்க வேண்டுமே தவிர நீ கேட்டாய் என்பதற்காக நான் என் நோயை தரக்கூடாது. அவ்வாறு நான் செய்தால் இந்த ஊர் மக்கள் என்னை பழிப்பார்கள். குருவானவர் தன் சீடனை சொந்த மகனாக பாவிக்க வேண்டும். எந்த தந்தையாவது தன் குழந்தைக்கு நோயை தருவாரா? என்னுடைய கர்ம பலனால் வந்த இந்த நோய் என்னுடனே போகட்டும். இதை வாங்கி கொண்டு நீ அவஸ்தைப்பட வேண்டாம். அது மட்டுமில்லை, நான் உனக்கு என் நோயை கொடுத்தால் இந்த ஊர் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இந்த ஊரில் எனக்கு உள்ள நல்ல பெயர் உன்னால் கெட்டுவிடும். அவர்கள் என்னை பார்த்து ஏளனமாக பேசுவார்கள். அதனால் நீ இங்கிருந்து புறப்படு என்றார். ஆனால் பட்டத்திரி அதெல்லாம் இல்லை, நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினார். அதற்கு குரு, நீ வியாதியால் கஷ்டப்படுவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீ என்னை விடச் சிறியவன். உன் ஆச்சாரிய பக்தியைக் கண்டு என் மனம் மகிழ்கின்றது.
உன்னை போல ஒரு சிஷ்யன் கிடைக்க நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் இது தர்மம் கிடையாது. ஆகையால் நீ கிளம்பு என்று கூறினார். அதற்கு பட்டத்திரி, குருவே, எனக்கும் உங்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. நான் உங்களை விட வயதில் சிறியவன்தான். அதனால் இந்த ரோகத்தை தாங்கும் சக்தி உங்களை விட எனக்கு அதிகம் இருக்கும். அது மட்டுமில்லை, நீங்கள் இந்த வியாதியை எனக்கு கொடுத்தாலும் கூட நான் இதனால் கஷ்டப்பட மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் ஆச்சார சிரேஷ்டராக இருக்கிறீர்கள். நீங்கள் வைத்தியரிடம் செல்வது கிடையாது. இதற்கு எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொள்வதும் கிடையாது. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் கேரள மாநிலத்தில் உள்ள சிறந்த வைத்தியரிடம் காட்டி என் நோயை குணப்படுத்திக் கொள்வேன். அதனால் உங்கள் நோய் என்னிடம் வெகு நாட்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் இன்னும் 1 வாரத்தில் நன்கு குணமாகி உங்களை வந்து நமஸ்கரிப்பேன். அதற்கு எனக்கு ஆசீர்வதியுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். பட்டத்திரியின் பிடிவாதமான வார்த்தைகளை கேட்ட குரு தன் கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்தார். தன்னுடைய ஆத்ம பலத்தால் வருங்காலத்தை நினைத்து பார்த்தார். சிருஷ்டியின் சூக்ஷமம் புரிந்துவிட்டது அவருக்கு. இவையெல்லாம் அந்த பகவானின் திருவிளையாடலே. இவனின் பிடிவாதத்திற்கும் காரணம் அந்த குருவாயூரப்பனே. இவன் தன் வாயால் நாராயணியம் கேட்க வேண்டும் என்று அந்த கிருஷ்ணர் முடிவு செய்துவிட்டார் என்று அவர் நினைக்கையில் அவர் மணக்கண் முன் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார். தலையில் மயில் பீலி அணிந்து பட்டு பீத்தாம்பரம் உடுத்தி புல்லாங்குழலுடன் நின்று புன்முறுவல் புரிந்தார். தான் கண்ட காட்சியைக் கண்டு குரு மெய்சிலிர்த்து போனார். பக்தியின் ஆழத்தை நினைத்து வியந்து போனார். தன் பக்தனுக்காக அந்த மாயக்கண்ணன் என்ன லீலை வேண்டுமானாலும் செய்வான் என்று நினைத்தார். அதனால் இதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது, இது தெய்வ சங்கல்பம் என்று புரிந்து கொண்டார். எனவே தன் கையில் நீரை எடுத்து அவருக்கு தன் ரோகத்தை தத்தம் செய்து கொடுத்து விட்டார். அடுத்த நிமிடம் குரு எப்படி இருந்தாரோ அப்படி பட்டத்திரியும், பட்டத்திரி எப்படி இருந்தாரோ அப்படி குருவும் ஆகிவிட்டனர். உடனே குரு தன் மற்ற சீடர்களிடம், இவனை கொண்டு போய் இவனது வீட்டில் சொல்லி விட்டு வாருங்கள். ஏனென்றால் படிக்கச் சென்ற குழந்தை நோயுடன் வந்தால் எந்த பெற்றோர் மனம் அதாவது அந்த பெற்றோர் மனம் எவ்வளவு பாடுபடும். குரு எவ்வளவு சொல்லியும் கேளாமல் குருவே நிர்பந்தப்படுத்தி அவரின் ரோகத்தை இவன் தான் வாங்கி கொண்டு விட்டான் என்று கூறுங்கள். அவர்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது என்றார். பட்டத்திரியை ஒரு பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு வந்து அவரது வீட்டில் விட்டனர் சிஷ்யர்கள். வீட்டுக்கு வந்த பட்டத்திரியை பார்த்த குடும்பத்தினருக்கு குரு மீது மிகுந்த கோபம். இவன் தான் கேட்டான் என்றால் அந்த குரு எப்படி ரோகத்தை தன் சீடனுக்கு கொடுக்கலாம்? மற்ற சீடர்களுக்கு இல்லாத அக்கறை இவனுக்கு ஏன்? படிக்கச் சென்ற பிள்ளை இப்படி ரோகத்துடன் வந்து விட்டானே, இவனை எப்படி குணமாக்குவது? எந்த வைத்தியரை பார்ப்பது என்று மனசஞ்சலம் அடைந்தனர். இவரை அழைத்து கொண்டு பிரபல வைத்தியர்களிடம் சென்றனர். ஆனால் எங்கு சென்றாலும் அவரது நோயின் வலிமை கூடியதை அன்றி ஒரு துளியும் குறையவில்லை. அவர் சாப்பிட்ட மருந்து மாத்திரைகள் சூரணத்தினால் எல்லாம் எந்த ஒரு பலனும் இல்லை. மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் உடலில் உள்ள வியாதியின் வலி குறையும். ஆனால் இவருக்கு நாளுக்கு நாள் வலி கூடியது. கை கால்களை துளி கூட அசைக்க முடியவில்லை. வைத்தியத்தினால் அவர் உடலில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவர் குருவிடமிருந்து எப்படி அந்த ரோகத்தை வாங்கினாரோ அப்படியே இருந்தது. எல்லா வைத்தியர்களிடமும் காட்டிவிட்டு இனி செல்ல கேரளாவில் வைத்தியரே இல்லை என்ற நிலைமைக்கு வந்தாகிவிட்டது. ஆனாலும் அவர் ரோகம் குணமாகவில்லை. கேரளாவில் உள்ள எல்லா வைத்தியர்களிடமும் சென்று அவர்கள் சொன்னபடி எல்லா வைத்தியம் செய்தும் எல்லா மருந்துகளும் எடுத்துக்கொண்டும் பட்டத்திரிக்கு ரோகம் குணமாகவில்லை. இப்பொழுது நாராயண பட்டத்திரி சிந்திக்க ஆரம்பித்தார். நாம் நல்ல சிந்தனையோடு தானே நம் குருவிடமிருந்து இந்த வியாதியை வாங்கி கொண்டோம். ஆனாலும் ஏன் குணமாகவில்லை? அதற்கு ஒரே காரணம், நாம் குருவிடம் கர்வமாக பேசிவிட்டோம். வியாதி போகாததற்கு உங்கள் ஆச்சாரம்தான் காரணம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. வைத்தியரிடம் சென்றால் தீர்ந்துவிடும். 1 வாரத்தில் வந்து உங்களை நமஸ்கரிக்கின்றேன் என்று கூறிவிட்டேனே. பகவானிடம் கூட கர்வமாக பேசலாம், ஆனால் குருவிடம் கர்வமாக பேசக்கூடாது. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. நான் மாபெரும் அபச்சாரம் அல்லவா செய்திருக்கின்றேன். அதனால்தான் என் ரோகம் இன்னும் தீரவில்லை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பவர்களில் குருவே முதலிடம் பெறுகிறார். குரு சொன்னதை கேட்காத சீடர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டுள்ளார்கள். மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்த போது அவரது குரு சுக்ரா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பவர்களில் குருவே முதலிடம் பெறுகிறார்.
குரு சொன்னதை கேட்காத சீடர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டுள்ளார்கள். மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்த போது அவரது குரு சுக்கராச்சாரியார் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் வாமனனுக்கு 3 அடி நிலத்தை தத்தம் செய்து கொடுத்தான் மகாபலி. விளைவு, அவன் தன் குடும்பத்துடன் அதல பாதாளத்திற்கு சென்றான். இப்படியாக தான் தன் குருவை அபச்சாரமாக பேசியதற்காக பட்டத்திரி மிகவும் வருத்தப்பட்டு கொண்டார். இனி நாம் என்ன செய்வது, இந்த நோயை எப்படி போக்குவது என்று தன் மனதினுள் சிந்தித்து கொண்டிருந்தார். எப்பொழுதுமே வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுபவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்போதுதான் தன் ஜாதகத்தை நினைப்பார்கள். எந்த ஜோசியரிடம் போவது, என்ன பரிகாரம் செய்வது என்று சிந்திக்கத் தொடங்குவார்கள். அதுபோலத்தான் இவரும் நினைத்தார். எந்த ஜோதிடரிடமாவது தன் ஜாதகத்தை காட்டி ஏதாவது பரிகாரம் உண்டா என்று கேட்கலாம் என்று நினைத்தார். அப்போது அவர்கள் ஊரில் எழுத்தச்சன் என்ற ஒரு பிரபல ஜோதிடர் இருந்தார். அவர் யார் வீட்டுக்கு போய் ஜோதிடம் பார்க்க மாட்டார். அவர் வீட்டிற்கு நாம் சென்றால் மட்டுமே ஜோதிடம் பார்ப்பார். அவர் அஷ்டமங்கல பிரசன்னம் என்று 8 விதமான மங்கள பொருட்களை வைத்துக்கொண்டு சோழி உருட்டி அவர்கள் வந்த நேரத்தையும் கணக்கில் வைத்து அவர்கள் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து அது தீர ஜோதிடம் பார்த்து சொல்வார். பட்டத்திரியும் நோயின் காரணமாக அவர் வீட்டுக்கு செல்ல முடியாது. அவரும் வரமாட்டார். என்ன செய்வது என்று யோசித்தார். அவர் தம் குடும்பத்தினரிடம் தன்னை அழைத்து கொண்டு செல்லும்படி கேட்டதற்கு, வைத்தியருக்கு செலவு செய்ததே போதும், இன்னும் ஜோதிடருக்கு வேறு செலவா? நீங்கள் இப்படியே இருங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டனர். ஆனால் நாளுக்கு நாள் அவரது நோயின் வீரியம் அதிகரிப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் வீட்டு வேலைக்காரர்களில் ஒருவன் சிறு வயது முதலே அந்த வீட்டில் வேலை செய்வதாலும் பரம்பரையாக அவர்களை தெரியும் என்பதனாலும் அவனுக்கு பட்டத்திரி மீது மிகுந்த பாசம் உண்டு. பட்டத்திரியின் கஷ்டத்தை நினைத்து, நம் எஜமானர் இப்படி கஷ்டப்படுகிறாரே, அவருக்காக நாம் சென்று அவரது ஜாதகத்தை காட்டி பார்த்து கொண்டு வரலாம் என்று நினைத்தான். அதை மெதுவாக அவரிடமும் கூறினான். ஐயா, நான் வேண்டுமானால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜோதிடரிடம் காட்டி கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்றான். இதை கேட்ட பட்டத்திரி மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு, என் குடும்பத்தாரும் உறவினர்களும் கூட முடியாது என்று சொல்லிவிட்ட போது நீ எனக்காக செல்கிறேன் என்று சொல்கிறாயே, எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது என்று கூறி தன் ஜாதகத்தை அவரிடம் கொடுத்து அனுப்பினார். அவன் சென்று அந்த ஜோதிடரின் காலில் வீழ்ந்து நமஸ்கரித்து பட்டத்திரியை பற்றி முழுமையாக கூறி அவருடைய ஜாதகத்தை காட்டி, இது என் எஜமானனின் ஜாதகம். அவர் வாத நோயால் வாடுகிறார். அவரால் வர இயலாது. அவர் குடும்பத்தாரும் வர மறுக்கின்றனர். ஆதலால் தான் நான் வந்தேன். இவர் நோய் தீருமா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டான். அவனுடைய எஜமான விசுவாசத்தை பார்த்த ஜோதிடர், உனக்காக நான் பார்த்து சொல்கிறேன் என்று கூறி பட்டத்திரியின் ஜாதகத்தை பார்த்தவர் பிரமித்து போனார். பின் அவர் சோழியை போட்டு பார்த்து அஷ்டமங்கல பிரசன்னம் பார்த்து அவன் வந்த நேரத்தையும் பார்த்து அவனது உள்ள கிடக்கையும் அறிந்து சொன்னார். உன் எஜமானனுக்கு கண்டிப்பாக இந்த வியாதி நீங்கும். இதற்கு பரிகாரம் இருக்கிறது. ஆனால் 7-8 கோவில்களுக்கு சென்று பரிகாரம் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு பரிகாரம் செய்தால் போதும் என்றார். உடனே அந்த வேலைக்காரன் அவளோடு, அப்படியா, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ஐயா, நான் உடனே செய்கிறேன் என்றார். அதற்கு எழுத்தச்சர், இந்த பரிகாரத்தை நீ செய்ய வேண்டாம், உன் எஜமானர் தான் செய்ய வேண்டும். திருச்சூர் அருகில் குருவாயூர் என்ற பிரசித்தி பெற்ற கோவில் உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் பிரத்யட்சமாக பேசும் தெய்வமாக விளங்குகின்ற க்ஷேத்திரம் அது. குருவும் வாயுவும் பிரதிஷ்டை செய்தது அந்த தெய்வம். பெரும் அதிசயங்கள் நிகழ்ந்த க்ஷேத்திரம். ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்நானம் செய்த புண்ணிய குளமான நாராயண சரஸ் என்ற தீர்த்தம் உள்ளது. அப்பேற்பட்ட குருவாயூருக்கு இவரை நேரே அழைத்துச் செல். அங்கு கோவிலுக்கு அருகில் உள்ள நாராயண சரஸ் என்னும் தீர்த்தத்தில் நீராட வைத்து பின் புது ஆடை அணிவித்து கொடிக்கம்பமாகிய துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ளே நுழையும் இடத்தில் பகவானுக்கு வலது பக்கம், நமக்கு இடது பக்கம் உள்ள திண்ணையில் அவரை உட்கார வைத்து மத்சயம் தொட்டு பாடச் சொல் என்று கூறினார். இதை கேட்ட அந்த வேலைக்காரன் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்து விட்டான். அவனை கண்ட பட்டத்திரி, என்னப்பா ஆயிற்று, எனக்கு ஏதாவது நிவாரணம் ஒன்று என்று சொன்னாரா என்று மிகவும் ஆவலுடன் கேட்டார். அதற்கு அவன், ஐயா, அவர் உங்களுக்கு வியாதி குணமாகும், கண்டிப்பாக பரிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் கூறினார்.
அதுவும் ஒரே ஒரு பரிகாரம் செய்தால் போதும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்ன பரிகாரம்தான் எனக்கு அதிர்ச்சியை தந்தது என்றான். அதற்கு பட்டத்திரி, அப்படி என்ன சொல்லிவிட்டார் என்று ஆர்வமாக கேட்க, அவன் ஜோதிடர் சொன்ன விவரமெல்லாம் சொல்லி, புனிதமான க்ஷேத்திரமான குருவாயூரில் தங்களை மீனை நாக்கில் வைத்து கொண்டு பாடச் சொல்கிறார். அந்த கோவிலில் ஒரு சின்ன குழந்தை அசுத்தம் செய்துவிட்டாலே 3 மணி நேரத்திற்கு கோவில் கதவை மூடி சுத்தி செய்துவிட்டுத்தான் பிறகு திறப்பார்கள். அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த கோவிலில் உங்களை மீனை நாக்கில் தொட்டு பாடச் சொல்கிறார். அப்படி செய்வதற்கு நீங்கள் மேல்பத்தூரிலேயே உங்கள் வாதரோகத்துடன் இருக்கலாம். நானே உங்களை பார்த்து கொள்கிறேன். இந்த ஜோதிடர் இப்படி சொல்லுவார் என்று தெரிந்திருந்தால் நான் போயே இருக்க மாட்டேன். நான் ஏன் தான் அந்த ஜோதிடரிடம் போனேனோ என்று வருத்தப்படுகிறேன் என்றான். ஜோதிடர் கூறியதன் உட்பொருளை புரிந்து கொண்டார் பட்டத்திரி. அவர் மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறலானார். நாம் இன்றே குருவாயூர் செல்ல வேண்டும். அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார். இதை கேட்ட வேலைக்காரன், நான் கூட வர முடியாது. குருவாயூர் போன்ற புண்ணிய க்ஷேத்திரத்தில் நீங்கள் அசுத்தம் செய்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் உங்கள் வியாதி குணமாக வேண்டும் என்பதற்காக இதை செய்யலாம். ஆனால் இதற்கு உடன்பட என்னால் முடியவே முடியாது என்று மிகவும் கோபமாக கூறினான். அவனை சாந்தப்படுத்திய பட்டத்திரி, அப்பா, அதற்கு அர்த்தம் அது இல்லை. மத்சயம் தொட்டு பாடணும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சாதாரண மீன் என்று நீ ஏன் நினைத்து கொள்கிறாய்? பகவான் குருவாயூரப்பனின் அவதாரங்களிலேயே முதல் அவதாரம் மச்ச அவதாரம், அதாவது மத்சயம். அவர் மிகவும் இஷ்டப்பட்டு எடுத்த அவதாரமும் மத்சய அவதாரம்தான். மத்சயம் தொட்டு என்றால் மத்சய அவதாரம் தொடங்கி தசாவதாரம் முழுவதையும் அவர் என்னை பாடச் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் மத்சய அவதாரம் தொடங்கி தசாவதாரங்களை பற்றி குருவாயூரில் பாட வேண்டும். அதனால் இப்பொழுதே என்னை குருவாயூருக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றார். தன் வியாதிக்கு பரிகாரம் கிடைத்த மகிழ்ச்சி அவருக்கு. அது மட்டுமில்லாமல் தம் குரு தமக்கு கற்றுக் கொடுத்த சமஸ்கிருத மொழியிலேயே பாட அந்த பகவானே நம்மை பணித்திருக்கிறார் என்று நினைத்து அவர் கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. அந்த குருவாயூரப்பனை பாட பாட நம் நோய் நிவர்த்தியாகும் என்று நினைத்ததும் அவர் மனம் ஆனந்த கூத்தாடியது. பகவானின் பெரும் கருணையை எண்ணி மனம் பரவசம் அடைந்தது. ஆனால் இவருடைய வியாதியால் ஏற்கனவே நொந்து போயிருந்த உறவினர்கள் இது வேறா என்ற வெறுப்புடன் வேறு வழி இல்லாமல் அவர் குருவாயூர் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். ஒரு 10-15 பேர் அவரை ஒரு பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு குருவாயூர் சென்றனர். பட்டத்திரியின் மனம் பல்லக்கை விட வேகமாகச் சென்றது. அந்த குருவாயூரப்பனின் தரிசனத்திற்காக அவர் மனம் ஏங்கியது. அவர் மனதில் இருந்த பயம் விலகியது. இந்த நோயால் இனி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த குட்டி கிருஷ்ணன் நம்மை பார்த்து கொள்வான். நாளை காலை நிர்மால்ய தரிசனத்தின் போது நாம் அந்த குருவாயூரப்பன் சந்நிதியில் இருப்போம் என்று எண்ணிக்கொண்டார். அடுத்த நாள் விடியற்காலையில் அவர்கள் குருவாயூர் சென்றடைந்தனர். அவரை அழைத்து வந்தவர்கள் அவரை நாராயண சரஸில் ஸ்நானம் செய்ய வைத்தனர். பகவானை ஸ்நானம் செய்த குளமாயிற்றே, இதில் ஸ்நானம் செய்ய நாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. புது ஆடை உடுத்தினார். அவரை தூக்கி கொண்டு கருடரை வணங்கி பின் பிரதான வாயிலை தாண்டி கொடிக்கம்பத்தை கடந்து கர்ப்ப கிரகத்தின் சிறிய வாயிலில் நுழைந்தனர். தினமும் காலையில் 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனத்திற்கு வைகுண்டத்திலிருந்து யாருடைய கண்ணிற்கும் தெரியாமல் அந்தர்யாமியாக வந்து குருவாயூரப்பனை தொழுது செல்லும் 30 முக்கோடி தேவர்கள், பாகவத உத்தமர்கள், வியாசர், பிரகலாதன், நாரதர், குரு, வாயு, துருவன், அம்பரீஷன், அஷ்டதிக் பாலக பக்தர்கள் என அனைவரும் அவனை தொழ வந்திருந்தனர். அவர்களில் ஒருவராக இவரும் உள்ளே நுழைந்தார். இவரை கண்ட தேவர்கள் இவரால் நாராயணியம் என்னும் மாபெரும் கிரந்தம் ஒன்று உருவாகப் போகிறது என்பதை உணர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குருவாயூரப்பனின் தரிசனம் ஒரு வினாடி நேரமாவது கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நடுவே இவரும் உள்ளே நுழைந்தார். அப்பொழுது அவரை தூக்கி கொண்டு வந்தவர்கள் அங்குள்ள திண்ணையை கண்டனர். பகவானுக்கு வலப்பக்கம், நமக்கு இடப்பக்கம் உள்ள அந்த திண்ணையில் அவரை அமர வைத்தனர். பட்டத்திரி முதன்முறையாக குருவாயூர் வருகிறார். அவர் இதற்கு முன் குருவாயூரப்பனை பார்த்ததில்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறார். அவரது உடல் பரவசத்தால் சிலிர்த்தது. சாதாரண மானிடனான என்னை அந்த பகவானின் கருணையின்றி வேறு ஏது இங்கு அழைத்து வர முடியும்?
இவரது திவ்ய ஸ்வரூபத்தை காண கண்கோடி வேண்டுமே. எத்தனை அழகு, எவ்வளவு தேஜஸ்! இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த இவரை பாட என்னால் முடியுமா? அதற்கு நான் தகுதி உடையவனா? அந்த பகவான் என்னை ஏற்றுக்கொள்வானா? அவர் என்னையும் தன் சரணார விந்தங்களில் சேர்த்து கொள்வாரா? இப்படி பட்டத்திரி தன் மனதிற்குள் 1000 கேள்விகளை எழுப்பிக்கொண்டே அந்த குருவாயூரப்பனை காண துடிக்கிறார். அந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு அவரது தேஜோமய திவ்யஸ்வரூபத்தை தியானித்து கண்ணா என பக்தியுடன் கதறினார். அவரது கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. குருவாயூரப்பன் அவருக்கு செவிசாய்த்தானா? பட்டத்திரி அந்த மண்டபத்தில் உட்கார்ந்தவுடன் அவருக்கு குருவாயூரப்பனின் தரிசனம் கிடைக்கவில்லை. அந்த மண்டபமானது குருவாயூரப்பனுக்கு வலது பக்கத்தில் இருந்தது. பட்டத்திரிக்கோ வாத ரோகம் இருந்ததால் தன் கழுத்தை திருப்பி குருவாயூரப்பனை தரிசனம் செய்ய இயலவில்லை. அப்போது பட்டத்திரி அந்த குருவாயூரப்பனை மனதில் நினைத்து கொண்டு, ஏ கண்ணா, ஹே கிருஷ்ணா, ஹே பரந்தாமா என்று கதறுகிறார். உன் திவ்ய தரிசனத்தை காணாமல் என்னால் எப்படி நாராயணியம் எழுத முடியும்? அதனால் நீ எனக்கு உன் திவ்ய தரிசனத்தை தா என்று அழுது கண்ணீர் மல்குகிறார். அதற்கு குருவாயூரப்பன் ஒன்றும் பேசவில்லை. வாத ரோகம் உள்ள காரணத்தால் பட்டத்திரி மனம் வருந்தி கண்ணனிடம், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், என் வலது பக்க கழுத்தில் மட்டுமாவது லேசாக அசைவு வரும்படி செய், உன்னை பார்க்க அனுகிரகம் செய், நான் முதலில் குருவாயூர் வந்திருக்கிறேன், இதற்கு முன் உன்னை பார்த்தது கூட கிடையாது, என் காதால் மட்டுமே உன் புகழை மட்டும் கேட்டிருக்கின்றேன், உன் அழகிய ரூபத்தை பார்க்காமல், உன் மேனி அழகை காணாமல், நீ சூடியிருக்கும் ஆடை ஆபரணங்களை காணாமல், உன் தேஜோமய திவ்ய ஸ்வரூபத்தை காணாமல், கருணா கடாட்சத்தை காணாமல் நான் எப்படி உன் பெருமையை பாட முடியும்? உன் புராணமாகிய நாராயணியம் எழுத முடியும்? அதனால் நீ தரிசனத்தை தா என்று மனம் குழைய கெஞ்சி கேட்கிறார். அப்போதுதான் குருவாயூரப்பன் முதலில் பட்டத்திரியிடம் பேச ஆரம்பிக்கிறார். என்னால் இப்பொழுது உன் கழுத்தை சரி செய்ய முடியாது. என்று நீ வந்த காரியம் முடிவடைகிறதோ அன்றுதான் உன் வியாதி நீங்கும் என்று கூறுகிறார். அப்பொழுது பட்டத்திரி, எனக்கு உன் தரிசனம் எப்போது கிடைக்கும்? இதை கேட்ட குருவாயூரப்பன் கருணையோடு சொல்கிறார், பட்டத்திரி, நீ உன் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு கழுத்தை சாய்த்துத்தான் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். எனக்கு கழுத்தின் இரு பக்கமும் நன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் என் கழுத்தை திருப்பி என்னால் உன்னை பார்க்க முடியும். நான் என் தலையை சாய்த்து உன்னை பார்க்கிறேன் என்று கூறி அப்படியே அந்த ஸ்ரீ பாண்டுரங்கனாக மாறி இடுப்பில் கையை வைத்து கொண்டு தலையை சாய்த்து பட்டத்திரியை பார்த்து, நீ நாராயணியம் ஆரம்பித்துக்கொள் என்று கூறி அனுகிரகம் செய்கிறார். இப்பொழுது நாராயண பட்டத்திரி மண்டபத்தில் உட்கார்ந்து பார்த்தால் நமக்கு அந்த குருவாயூரப்பன் தெரிய மாட்டான். ஆனால் குருவாயூரப்பன் நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து நம்மை காண முடியும். எந்த காவியத்திற்கும் இல்லாத பெருமை இந்த நாராயணியத்திற்கு உண்டு. என்னவென்றால், இந்த நாராயணியம் என்கிற கிரந்தம் முழுவதுமே நாராயணிய பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் பேசும் பாவனையில் எழுதப்பட்டுள்ளது. இது முழுக்க அவர்களுக்குள் நடக்கும் சம்பாஷணை போல் அமைந்திருக்கிறது. நான் நாராயணியம் எழுத ஆரம்பிக்கட்டுமா என்று பட்டத்திரி கேட்க, எழுது, நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்று குருவாயூரப்பன் கூறுகிறான். அப்போது பட்டத்திரி, நான் நாராயணியத்தை தொடங்க வேண்டும் என்றால் பல நிபந்தனைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் நீ பூர்த்தி செய்தால் மட்டுமே என்னால் நாராயணியம் பாட முடியும். இல்லையென்றால் நான் ஊருக்குச் செல்கிறேன் என்கிறார். இன்னும் இப்படிப்பட்ட அற்புத மகோவுன்னத நிகழ்வுகளை சொல்ல வேண்டுமானால் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளும் திருக்கச்சி நம்பிகளும், கந்தவேல் முருகனும் கச்சியப்ப சிவாச்சாரியாரும், திருக்கடையூரில் அம்பாளும் அபிராமி பட்டரும், பிழையாரும் முருகனும் ஔவையாரும், காளி தேவியும் கவி காளிதாசனும், திருத்தணி முருகனும் ஸ்ரீ முக்துசுவாமி தீட்சிதரும், காளியும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும், மூலராமரும் ஸ்ரீ ராகவேந்திரரும் என இன்னும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இப்படி பரம பக்தர்களும் பரமனும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட புண்ணிய பூமி இந்த பாரத பூமி. இந்த அற்புதத்திற்கெல்லாம் அற்புதமாக நிகழ்ந்ததுதான் நம் பட்டத்திரியும் குருவாயூரப்பனும் பேசிக்கொண்டது. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்வில் சில சமயங்களில் தங்கள் இஷ்ட தெய்வத்தோடு பேசியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு குருவாயூரில் பட்டத்திரி
100 நாட்கள் தொடர்ந்து குருவாயூரப்பனோடு பேசும் மகாபாகியத்தை பெற்றார். பேசியது மட்டுமல்ல, ஒரு நண்பனாக, ஒரு தந்தையாக, ஒரு குழந்தையாக, ஒரு பணியாளனாக என அத்தனை பாவங்களிலும் அவரோடு பேசுகிறார். இதுதான் நாராயணியம் தோன்றிய காரணம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். படித்ததை பகிர்ந்துள்ளேன். நன்றி.